Good evening, student. Welcome to all. 7th Max, Term 1, Paruvam 1, Chapter 4, L 4, Direct and Inverse Proportion, நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். சரி, இப்போ இதில் நம்ம நேர் விகிதம் என்ன எதிர் விகிதம் என்ன அப்படிங்கிற நேர் விகிதத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது என்னங்கிறது உதாரணம்லாம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? சரி, அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வருவோம். அப்போதான் என்ன நடத்தணும் அப்படிங்கிறது அவரோட தெரியும். சரி, இப்ப நேர் விகிதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு மாணவருக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க இல்லையா? சரி, இப்ப ஒரு மாணவர்களுக்கு 2 சாக்லேட் கொடுக்குறாங்க, அடுத்தது 3 மாணவர்களுக்கு 5 சாக்லேட், இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? அப்ப மாணவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப சாக்லேட்டோட எண்ணிக்கை எப்படி இருக்கு? அதிகமாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு பேர் தான் என்ன? நேர் விகிதம். அதாவது ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுமே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இதான் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர் விகிதம். இது அதிகரிச்சா இதுவும் அதிகரிக்கும், இது குறைஞ்சா இதுவும் குறையும். அட்டிய டயத்துல ரெண்டும் குறையும். முக்கால்வாசி அதிகரிக்கிறதுலாம் வரும், குறையறதுல வராது. இருந்தாலும் நம்ம அட்டிய டயத்துல ரெண்டுமே ஒரே இதா இருக்கிறதுனால இதுக்கு பேரு நேர் விகிதம் அப்படிங்கிறது நம்ம உதாரணம் பார்த்தோம். அதுல உள்ள கணக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று சொன்னோம் இல்லையா? அது என்ன ஃபார்முலா? XY ஈக்குவல் டு கே அப்படின்னு சொன்னோம். ஏன் கேங்கிறது ஏதாவது ஒரு மாறிலி. இது ஜென்ரலாக நம்ம ஒன்று இருந்தால் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுப்போம். 2 டேர்ம் கொடுத்தது என்ன பண்ணோம்? x1 by y1 ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2 அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்து நம்ம போடுவோம் இல்லையா? சரி, இந்த மாடலாம் நம்ம சம்லாம் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம அதனுடைய சம் ஒன்று பாக்கி இருக்கு, அது எக்ஸசைஸ் பார்த்துட்டு வருவோம். ஓகே, பயிற்சி 4-1ல இந்த 1 வேர்ட்ல நம்ம பார்த்தாச்சு, சரியா தவறாம பார்த்துட்டோம். இதுல வந்து 3வது கணக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, இப்ப 4வது கணக்கு பார்க்கலாம். ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு ரூபாய் 840 நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. ரூபாய் 16, அதாவது 16 என்பதை நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும்? இப்ப நம்ம இந்த கொடுத்துருக்கதை வச்சு என்ன பண்ணணும்? முதல்ல இந்த டேபிள் நம்ம மேக் பண்ணோம். ஏன் அதை வச்சு நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம் இல்லையா? சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு அடுத்தது போவோம். Fourth sum, a group of 21 students paid rupees 840 as the entry rupees for a magic show. How many students entered the magic show if the total amount paid was rupees 1680? ஓகேவா? சரி, இப்ப 2 பேர் யார் இருக்காங்க? மேஜிக் ஷோ பார்க்க போறவங்க இருக்காங்க, அதனுடைய காஸ்ட். ஓகேவா? அப்ப நான் நம்பர் ஆஃப் பர்சன் அப்படிங்கறது நம்ம ஜென்ரலாவே போட்டுக்கலாம். ஒண்ணு வந்து வேலாம் நான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நம்ம அந்த பாக்ஸ் மட்டும் மேக் பண்ணா போதும். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஹெட்டிங்காகவே போட்டுக்கலாம். 4.1ல சம் நம்பர் 4. ஓகேவா? சரி, இப்போ ஹெட்டிங் என்ன? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களின் எண்ணிக்கை. அடுத்த பாக்ஸ் காஸ்ட். காஸ்ட்னா ரூபாய், எவ்வளோ இது விலை? ரூபாய்ங்கிறது அதனுடைய யூனிட் விலை தமிழ்ல. சரி, 2 எழுதிடும். என்ன கொடுத்துருக்காங்க? இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு எழுதிப்போம். இதுல எழுதும்போது இன்னொன்னு, நம்பரை மாத்தி போட்டுறாதீங்க. ஓகேவா? நம்ம கரெக்டா அந்த பொசிஷன் 21 மாணவர்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதோ அதை வந்து இதுக்கு நேரா போடணும். நீங்க வந்து டேபிள்ல இங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் இங்கே காஸ்ட் எழுதுனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் போடணும். அதனால நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்பரை மாத்தி போட்டுறாதீங்க. இப்படி பாக்ஸ் போட்டா நீங்க கரெக்டா அதுக்கு நேர உள்ள விலையை தான் எழுதணும். ஓகேவா? அப்ப 21 மாணவர்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க? 840. அது கரெக்டா அதுக்கு நேரம் வரணும், இல்லைன்னா ஃபார்முலா மாறிடும், ஆன்சர் நமக்கு வராது. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாணவர்கள் தான் கேட்கறாங்க எத்தனை பேர்னு. ஓகேவா? அதை நீங்க சூஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த அடுத்தது கொடுத்ததை இங்க எழுதிடக்கூடாது, அதுக்காக மாணவர்கள் கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ் கொஸ்டின் மார்க். அடுத்தது அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க விலை? 1680. ஓகே, இது கொடுத்துட்டாங்க. இதை எழுதியாச்சுன்னா நம்ம ஃபார்முலாவே முடிச்ச மாதிரி தான். சரி, ஓகே, இப்ப இதுக்கு சொல்யூஷன் போட போறோம். தீர்வு. இப்ப இது என்னது? மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து மாணவர் 21 இருக்கும்போது 840 இருந்தது இல்லையா? அப்ப அதிகரிச்சிருக்கு, இதை விட இது அதிகம் தான். அப்ப
இது வந்து விலை அதிகமா இருந்தா மாணவர்கள் எண்ணிக்கையும் இப்படிதான் இருக்கும், அதிகமா தான் இருக்கும். அப்ப ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. இந்த மாதிரி சைன் போட்டா என்ன அர்த்தம்னா இன்க்ரீஸ்னு அர்த்தம், அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இது என்னது கண்டிப்பா வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஓகேவா? டிபினா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர் விகிதம். மாணவரோட எண்ணிக்கை அதிகமா, நீங்க அதை கூட ஒரு லைன் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது அதனுடைய அவர்கள் செலவு பண்ணக்கூடிய விலையும் என்ன ஆகும், அதிகமாகும். அதனால இது என்னது, நேர் விகிதம் அப்படின்னு ஒரு லைனும் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இப்ப இதே மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கிராஸ் ப்ராடக்ட். அது இதை கொண்டு இதை பெருக்கணும், இங்க கொண்டு போய் இதை பெருக்கணும் இல்லையா? நம்ம ஃபார்முலாக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார்முலானா x1 y1 அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கணும். நான் ரெண்டு மெத்தடுமே போடுறேன். இப்ப இதுல வந்து என்ன எழுதணும், ஃபார்முலா வந்தா x/y இல்லையா, x1 y1 அப்படிங்கிறது வரும். அதை எழுதிட்டு போடலாம் டைரக்டா, இல்லைன்னா இன்ட்டு போட்டுக்கலாம். 2 மார்க்லாம் நீங்க ரெண்டு விதமா எது வேணாலும் போட்டுக்கலாம். x1 x/y = k. ஒரே இதா இருந்தா நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால என்ன எழுதுவோம், x1 divided by y1 = x2 divided by y2. இது வந்து x1, இது வந்து x2, இது y1, இது y2. ஓகேவா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அப்படியே போட வேண்டியதுதான். அப்ப x1க்கு பதிலா என்ன இருக்கு, 21ன்னு இருக்கு. என்ன வரும், 21 by y1 என்ன 840 இன்ட்டு x ஈக்குவல் டு, அப்புறம் தானே இன்ட்டு, ஈக்குவல் டு x2 என்ன, x2ங்கிறது x டிவைடட் பை 160 ஒன்னுக்கு பக்கத்துல கமா இல்ல, நம்ம கமா போடணுங்கிற அவசியம் இல்லை, எப்படியே எழுதிக்கலாம். இப்ப இதை கிராஸ் பண்ணிடணும் இல்லையா, இதை கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எழுதணும், அவ்வளவுதான் அந்த ஸ்டெப்ஸோட. இப்ப இதை எழுதியாச்சு. இப்ப இதை கிராஸ் பண்ணா என்ன வரும், 21 இந்த கிராஸ் பண்ணும்போது இங்க இன்ட்டு 1618 டிவைடட் பை 840 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும் இல்லையா? இல்லைன்னா இதை முதல்ல எழுதுங்க, கிராஸ் பண்ணதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, அப்புறம் டிவைட்ல கொண்டு வாங்க. நம்ம ஸ்டெப்ஸே அப்படி தானே எழுதுவோம், முதல்ல கிராஸ் பண்ணதை முடிச்சிருவோம், இதை கொண்டு போய் பெருக்கிட்டு இதை இங்க கொண்டு போய் பெருக்கிடுவோம், அப்புறம் டிவைட்ல கொண்டு வாங்க. 21 into 680 divided by 840 equal to x. ஓகேவா? ஓகே, இப்போ இதுல என்ன பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நான் போட்டுக்கலாம்னு இருக்கேன். ஆனா மேலையும் கீழையும் ஒரே டேபிள், ஒரே வாய்ப்பாடால் அடிக்கணும். இது ரெண்டும் அடிச்சிருங்க, அடிச்சா என்ன வரும், மீதி வந்து ரெண்டால் அடிங்க, இது ரெண்டு இரண்டால் அடிச்சுப்போம். 84 இருக்கு, 81 இல்லையா, 84 தான் இருக்கு. அப்ப 84 ரெண்டால் அடிக்கலாம், 4 2 8, 2 2 4. இது ரெண்டால் அடிச்சா என்ன வரும், 8 2 16, 4 2 8. ஓகேவா? சரி, இப்ப இந்த 42 என்ன பண்ணலாம், 3ஆலே அடிக்கலாம், இல்லைன்னா ரெண்டாலே அடிக்கலாம். 2 2 4, 1 2 2. இதை ரெண்டால் அடிச்சா 4 2 8, 2 2 4. ஓகேவா? 21 21 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு, x = 42. அவ்வளவுதான். 42 என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட் இல்லையா, இது வந்து மாணவர்களோட எண்ணிக்கை தானே, இது எக்ஸ். அப்ப எக்ஸ்ங்கிறது என்னது, மாணவருடைய எண்ணிக்கை. அப்ப 42 ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்ல எழுதணும்னா மாணவர்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 42 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஓகேவா? ரெண்டு விதமா நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன, நீங்க இதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. நம்ம இடையே சொன்ன மாதிரி இந்த டேர்ம் அப்படியே ஃபுல்லா எழுதணுங்கிற அவசியம் இல்லை. டைரக்டாவே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ல இருந்து எழுதிக்கலாம். நான் பாக்ஸ் போடுறேன், இந்த ஸ்டெப் எழுதணுங்கிற அவசியமே இல்லை. டைரக்டா நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனா என்ன நோட் பண்ணணும், டிபி, அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இது சுருக்கமா எழுதியிருக்கேன், நேர் விகிதம் போட்டுட்டு இந்த ஸ்டெப்ல இருந்து நீங்க எழுதினா போறோம், இதை எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? போட்டுங்க பார்ப்போம். இது வந்து சம் நம்பர் 4.1ல சம் நம்பர் 4. இந்த ஒரு 2 லைன் எழுதுறதுனால உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கூடணும்னு அவசியம் இல்லை, எழுதுனாலும் தப்பு கிடையாது. ஆனா இதை நோட் பண்ணீங்க கரெக்டா, x1 x2ங்கிறது ஏன்னா ஒரே மாதிரி உள்ளதை x1 y1 வச்சுக்கணும், இது ஒரே மாதிரி உள்ளதை y1 இதுல மாத்திரக்கூடாது, இது x1 இது y1 வச்சிடக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே மாணவர்கள் தான், அப்ப ரெண்டுமே மாணவர்கள் வந்து xன்னு வச்சுக்கணும், காஸ்ட் வந்து y-ன்னு வச்சுக்கணும், விலைய. அப்ப இங்க x1 y1, இங்க y1 y2. ஓகே, x1 x2 y1 y2 அப்படின்னு தான் வரும். இந்த டேர்மை மாத்திட்டீங்கன்னா ஆன்சர் வராது, அதனால இந்த கேர்ஃபுல்லா எழுதிங்க. ஓகே, போட்டுங்க. நீங்க இந்த டேர்ம் இப்படிதான் அடிக்கணுமா மிஸ்னா, நீங்க எப்படி உங்களுக்கு ஒரே டேபிளால மேலங்கிழி எப்படி 2க்கு மேல 3 கூட போடலாம்.
அடிச்சதுன்னா, அதனால நீங்க எந்த மாடல்ல வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், ஆனா ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேவா? சம் நம்பர் நோட் பண்ணீங்க, நோட் பண்ணிட்டு அப்படியே போட்டுங்க பார்ப்போம். நீங்க டவுட் செக்ஷன் உண்டு, லாஸ்டா நீங்க கேட்கணும் கேட்கலாம், ஏதாவது டவுட்னா. இந்த நம்பர்லாம் கேன்சல் பண்ணும்போது உள்ள என்ன நம்பர் இருக்குன்னு தெரியற மாதிரி கிராஸா பண்ணுங்க, போட்டு மொழிகிடாதீங்க. இப்படி போட்டுட்டு நம்பர் என்ன இருக்குன்னு தெரியாம இப்படி போட்டு அடிச்சிட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால லைட்டா வந்து கிராஸ்ல அப்படி அடிச்சிட்டீங்கன்னா நம்பர் உள்ள இருக்கிறது தெரியும். இல்ல நீங்க வேற ஏதாவது பென்சிலால கூட நம்ம எரேஸ் பண்ணிட்டு பேனால எழுதிக்கலாம். நீங்க அடிக்கிறது மட்டும் பென்சிலால அடிச்சுக்கலாம். நம்பர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அடுத்தது நம்ம அடிக்கும் போது ஈஸியா இருக்கும். இது வந்து 84. சரி, நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நீங்க இதோட எக்ஸ் ஈக்குவல் டு 42 நோட் பண்ணாலும் தப்பு கிடையாது. நம்ம எதனை எக்ஸ் தெரியும், முன்னாடியே சொல்லிட்டோம். நம்ம மாணவரோட எண்ணிக்கை தான் எக்ஸ்ன்னு வச்சுட்டோம், அதனால இது மாணவர்களோட எண்ணிக்கைங்கிறது தெரியும். இதே மாதிரி 42 ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் எண்ணிக்கைன்னு எழுதினாலும் தப்பு கிடையாது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் புக்ல பார்த்துட்டு வருவோம். ஓகே, இப்போ வந்து ஃபிஃப்த் சம் நீங்க போட்டு பாருங்க. அதே மாதிரி அடுத்தது நான் இப்போ சிக்ஸ்த் சம் போட போறேன். The shade of a pole with the height of 8 meter is 6 meter. If the shadow of another pole measured at the same time is 30 meter, find the height of the pole. அதாவது இது எப்படி எழுதணும் அப்படிங்கறத கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. ஏன்னா இரண்டுமே பக்கத்துல பக்கத்துல இருக்க அளவு, அதனால எது வந்து ஹைட்டு எது வந்து ஷேடோ ஆஃப் போல்ங்கிறத கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இது வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். என்ன பிரிச்சுக்கணும்? நம்ம ரெண்டு பாக்ஸ் போடுவோம்ல டேபிள், ஷேடோ ஆஃப் போல் ஒன்று, இன்னொன்னு ஹைட் ஆஃப் போல். ஓகேவா? சரி, ஷேடோ இங்க ஹைட்டுக்கு பக்கத்துல உள்ளதான் ஹைட். ஹைட் ஆஃப் போல் 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப ஹைட் வந்து எத்தனை மீட்டர்? 8 மீட்டர். இந்த ஷேடோ ஆஃப் போல் 6 மீட்டர். அதனால அந்த இடத்த நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சிங்க. ஓகேவா? அடுத்தது ஷேடோ ஆஃப் அனதர் போல் மெஷர் அட் த சேம் டைம் இது கொடுத்துருக்கு இல்லையா? சரி, இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம டேபிள் போட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் த போல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன கொடுத்துருக்கிறது? அடுத்தது என்ன? ஷேடோ தான் 30 மீட்டர்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? சரி, இப்போ பாக்ஸ் போடலாமா? தமிழ் மீடியம் பார்த்துட்டு பாக்ஸ் டேபிள் போட்டாச்சுன்னா நம்ம சம் போட்டுடலாம் ஈஸியா. ஓகே, ஆறாவது கணக்கு. 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவு? இதுல ஒரு டைம் நேரம் ஒண்ணு வந்திருக்கு. நீங்க அதை போட்டு குழப்பிட்டு பாக்ஸ் இன்னொன்னு வரும்ல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. அது சும்மா ஒரு வேர்டிங் இதுக்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு வேண்டியது ரெண்டே ரெண்டு டேபிள் தான். கம்பம், இன்னொன்னு என்னது? கம்பத்தின் நிழல், இன்னொன்னு வந்து நீளம். ஓகேவா? ரெண்டு பாக்ஸ் தான் நமக்கு. சரி, இப்ப கம்பத்தின் நீளம் தான், ஹைட் ஆஃப் போல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, முதல்ல டேபிள் எழுதிப்போம். ஓகே,
எக்ஸசைஸ் நம்பர் அதேதான். இதுல வந்து என்னது சம் நம்பர் 6, சம் நம்பர் 5 மாத்தி போட்டுறாதீங்க. நம்ம மாடல்ல போட்டுப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஷேடோ. ஷேடோ ஆஃப் த போல். தமிழ்ல என்ன? கம்பத்தின் நிழல். ஷேடோனா நிழல். சரி, அடுத்தது என்ன? இன்னொன்னு வந்து ஹைட். ஹைட் வந்து சுருக்கமா எழுதியிருக்கேன், ஹைட் ஆஃப் த போல். ஹெச்டி அப்படின்னா ஹைட். சரி, இப்போ அதுதான் பாக்ஸ். இதுல நம்பர் எழுத போறோம். என்னது? ஹைட்னா உயரம், கம்பத்தின் உயரம். ஓகே, இப்போ இது என்ன? இதனுடைய அளவு என்ன கொடுத்துருக்காங்க? 6 மீட்டர். நான் எழுதும் போது சொல்லிட்டேன், இது 6 மீட்டர்னு சொல்லியிருக்கேன். ஹைட் வந்து 8 மீட்டர். அடுத்தது இதனுடைய ஷேடோ வந்து 30 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க கேட்குறாங்க. இதுதான் ஹைட் ஆஃப் த போல் தான் கேட்குறாங்க. அது என்னன்னு வச்சுக்கணும்? எக்ஸ். இது மீட்டர் தான். சரி, ஓகே. இப்போ இந்த டேபிள் மேக் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி வேல்யூவை முடிச்சிடலாம். இப்போ கிராஸ் இது பண்ணும்போது என்ன ஆகும்? குறுக்க பெருக்கும் போது 6x ஈக்குவல் டு என்ன வரும்? 30 × 8. ஓகேவா? சரி, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 30 × 8. பெருக்கல் உள்ள ஆறிங்க வந்தா வகுத்தல் ஆகும். ஓகேவா? இப்போ அடிச்சா என்ன வரும்? 1 6 6 5030. எக்ஸ் ஈக்குவல் டு 5 × எவ்வளவு? 8 எவ்வளவு? 40. இதை எழுதும் போது மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் 2 இருக்கும். சில டைம் இங்க ஏதாவது மாத்தி போட்டுறாதீங்க. இங்க நம்பர் இருக்கும், அது ரெண்டையும். சரி, அவ்வளவுதான். எக்ஸ் மீட்டருங்கிறது எல்லாமே மீட்டர்ல மென்ஷன் பண்றதுனால நம்ம என்ன பண்றோம்? மீட்டர் அப்படின்னு போடுறோம். இதான் என்னது? ஹைட் ஆஃப் த போல். ஹைட் ஆஃப் போல் ஈக்குவல் டு 40 மீட்டர். கம்பத்தின் உயரம். சரி, போட்டுங்க. போட்டுங்க, பக்கத்துலயே போடலாம், அங்க ஸ்பேஸ் இருக்காது. நம்ம இதை போட்டு முடிச்சிடுங்க, அடுத்தது இப்ப அழிச்சிட்டு போகலாம். இந்த பாக்ஸ் முடிச்சாச்சுனாலே நம்ம போடுறது 2 லைன்ஸ் தான் வந்துருக்கு. இந்த அளவெல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எழுதக்கூடிய சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸி. இங்க எல்லாத்துலயுமே கீழே ஆரம்பிச்சுக்கலாம், இல்ல இங்கேயே ஆரம்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க ஆன்சர் எழுத ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேயே சொல்யூஷன் தீர்வு அப்படிங்கறத போட்டுக்கணும். உங்களுக்கு 7th 8th இந்த சொல்யூஷன்ங்கிறது எதிர்பார்க்க மாட்டாங்க. 11th 12th இந்த ஆன்சர் ஆரம்பிக்கிறது. சில பேர் சம்ம ஃபுல் எங்க சம் ஆரம்பிக்குது தெரியாது. அதனால இந்த சொல்யூஷன் போட்டீங்கன்னா அங்க ஆன்சர் ஆரம்பிக்குது தெரியும். அதனால இந்த இப்பையில இருந்து அந்த பழக்கத்தை கொண்டு போனா உங்களுக்கு பெரிய கிளாஸ். அதுக்குதான் நான் இப்ப இருந்து இந்த சொல்யூஷனை சொல்லி தரது. நீங்க இந்த பாக்ஸ் மேக் பண்ணிட்டு இது போடுறதுதான் உங்களுக்கு பெட்டர். கரெக்டா வரும்னா மாத்தி அதனால அந்த டேபிள் நீங்க இது கொண்டு போங்க. சரி, போட்டாச்சா? சின்ன சம் தானே, முடிச்சிருங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ இதுல தமிழ்ல எழுதினா மீட்டர்னு எழுதிங்க, இங்க சென்டிமீட்டர்னு எழுதிங்க. இங்கேயும் மீட்டர் தான், 40 மீட்டர், சென்டிமீட்டர் இல்ல, 40 மீட்டர். சரி, அடுத்த சம் பார்க்கலாம்.
ஓகே, இப்ப அடுத்தது 8வது கணக்கு போட போறோம். 7 நடுநடுல ஏன் விட்டுருக்குன்னா இந்த மாடல்லே உள்ள சம்லாம் நீங்களா ஒரு தடவை போட்டு பாருங்க. ஓகேமா? சரி, அடுத்தது அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் 15 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு? கணக்கு சிம்பிள் கணக்கு தான். ஆனா வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிக்சடு ஃபிராக்ஷன், அதாவது கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. நீங்க முதல்ல இதை சாதாரண பின்னமா மாத்திக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கேன்சல் பண்ணி போறதெல்லாம் போடலாம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த சம் போடுறேன். சரி, ஓகே, இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். 8th sum. If half a meter of cloth cost rupees 15, find the cost of 8 1/3 meters of the same cloth. சரி, போடலாமா? டேபிள் மேக் பண்ணிப்போம். அதுல இருந்து முதல்ல இந்த 8 1/3, அதாவது இருக்கு இல்லையா, 8 1/3 நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், ஃபிராக்ஷனா சாதாரண பின்னமா மாத்திப்போம். எழுதும் போதே பக்கத்திலேயே மாத்தி வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, சம் நம்பர் 8. 2 பாக்ஸ் போணுமா? ஃபர்ஸ்ட் என்ன, மெஷர் ஆஃப் கிளாத், துணியின் அளவு, துணியின் அளவு. அடுத்த பாக்ஸ் என்ன, விலை, காஸ்ட். ஓகேவா? சரி, இப்ப இது என்ன கொடுத்துருக்காங்க, துணியின் விலை வந்து எவ்வளவு, ஃபர்ஸ்ட் அரை மீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அரை மீட்டருக்கு 15 ரூபாய். அப்ப 8 1/3 மீட்டருக்கு எவ்வளவு, இதான் வந்து கண்டுபிடிக்கிறது எக்ஸ். ஓகேவா? சரி, இந்த 1/2 பிரச்சனை கிடையாது, நம்ம அதை அப்படியே மல்டிப்ளை தான் பண்ண போறோம், அது இருக்கலாம். ஆனா இந்த மிக்சடு ஃபிராக்ஷன்ல உள்ளதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், கலப்பு பின்னம். இங்கிலீஷ்ல மிக்சடு ஃபிராக்ஷன், தமிழ்ல கலப்பு பின்னம். இதை வந்து முதல்ல மாத்திங்க, இங்கேயே மாத்திருங்க. மாத்தும் போது என்ன செய்யணும், இதோட மெத்தட் உங்களுக்கு ஃபார்ம்ல தெரியும்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும், இதோட கூட்டிக்கணும். அப்ப இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும், நான் அதை அப்படியே போடுறேன் ஒரு லைனாவே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் அதோட மாத்த, அதாவது கலப்பு பின்னத்துல இருந்து சாதாரணமா பின்னம் மாத்துறது இதுதான். இது ரெண்டையும் பெருக்கிக்கணும், இந்த ஒன்னோட கூட்டிக்கணும், பை உள்ளதை அப்படியே எழுதிக்கணும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும், இது வரைக்கும் இந்த பாக்ஸ் நீட்டி விட்டுங்க. இங்கே போட்டாச்சுன்னா நம்ம பின்னாடி போடுறது ஈஸியா இருக்கும். சரி, இப்ப அப்படியே டேரக்டா போட்டுருவோம். 8 3 என்ன, 24. 24 1 25/3 மாத்தியாச்சு, சாதாரண பின்னமா. சரி, இப்ப நம்ம டேபிள் போட்டாச்சு. சொல்யூஷன் இங்கே ஆரம்பிச்சு, இங்கே நம்ம போடுறதுனால இங்கேயே சொல்யூஷன் ஆரம்பிச்சுங்க இதுக்கு. ஏன்னா ஒரு ஸ்டெப் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இல்லையா அதுல, அதனால இங்கேயே போட்டுருங்க. ஓகே, இப்ப அப்படியே எழுதிருவோம். என்ன பண்ணோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ எடுத்துங்க, திருப்பி பழையபடி இதை எடுக்காதீங்க. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 1/2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 25/3 இன்ட்டு 50. ஓகேவா? இந்த வேல்யூ, இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம், இது அப்புறமா இங்க கொண்டு வாங்க, ஏன்னா நிறைய பை பைன்றதுனால உங்க குழப்பம். இதே அடிச்சிருவோம், இங்க 4 3 3 I 3 15, இங்க சுருக்கிப்போம் இதே. அப்ப என்ன வரும், 1/2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 5. அதை அப்படியே போட்டுங்க, பெருக்க வேண்டாம். ஏன்னா இங்க வரும்போது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்புறமா பெருக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 5. இங்க உள்ள 1 நம்ம இங்க என்ன பண்ணுவோம், 2x ஈக்குவல் டு 6 அப்படின்றதா, எக்ஸ் ஈக்குவல் டு 6/2ன்னு போடுவோம் இங்க இல்லையா. ஆனா இங்க 1/2ன்னு இருக்கு, கேர்ஃபுல்லா கவனிக்கணும். 1/2 கொண்டு வந்து கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வெறும் 2க்கு மேல 1/2 இருக்கு. அப்படி இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல வந்துரும் அந்த 2. இப்ப என்ன வரும், ஈக்குவல் டு 25 இன்ட்டு 5. இந்த 2 மேல போகும்போது என்ன ஆகும், வெறும் 2/1 ஆயிடும், தலைகீழா வரும். 1/2 மேல கொண்டு வரும்போது வகுத்தல, பெருக்கலா கொண்டு வரும்போது தலைகீழாயிடும். அப்ப 2/1 ஆயிடும். இதை அப்படியே பெருக்கி போடுங்க. 25 இன்ட்டு 10, இதை அப்படியே போட்டுங்க. 2 10ன்னு போட்டிருக்கோம். இதை பெருக்கினா என்ன ஆகும், 250. ஓகேவா? அவ்வளவுதான். நீங்க இதுலயே 125 2னா மல்டிப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டம். இது பாருங்க, ஈஸியா 0 வந்ததுனால ஒரு இதை அப்படியே போட்டு 0 போட்டோம். அதுதான் பொறுமையா பொண்ணு, இந்த பெருக்கி பொண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஈஸியா பெருக்கிறதுக்குரிய வழி நமக்கு கிடைக்கும். அதனால அவசரப்பட்டு பெருக்கணும்னு அவசியம் இல்லை, லாஸ்டா பெருக்கி போடுங்க, தப்பு இல்லை. இது என்னது, விலை தான் கேட்டிருக்காங்க. விலைனா ருபீஸ், இவ்வளவு ரூபாய் ஈக்குவல் டு அந்த சிம்பிள் போட்டுக்கலாம், ருபீஸ் உள்ள சிம்பிள் போட்டுக்கலாம். therefore
என்னது விலை தான் எழுதிட்டோமே, x ஈக்குவல் டு இவ்வளவு ரூபாய். காஸ்ட் ஆஃப் 8 1/3 மீட்டர் ஆஃப் கிளாத் ஈக்குவல் டு, அதாவது 8/1 துணியினுடைய அளவு ஈக்குவல் டு ரூபாய் 250 அப்படின்னு எழுதுறோம், வேற ஒன்றும் இல்லை, அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? 8/1 மீட்டருடைய துணியின் விலை ரூபாய் 250 அப்படின்னு எழுதிருக்கோம். இது லாஸ்ட், இதோட நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது ருபீஸ்க்குள்ள இப்படி போடணும். 2 வரி போட்டு 1 கோடு வேணாலும் போடலாம், 2 கோடு வேணாலும் போடலாம். இதோட நிப்பாட்டினாலும் ஓகே. ஓகே, போட்டுங்க பாப்போம். இது வந்து 8th சம். இந்த 1/2 போடும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. இங்க மேல வரும்போது 2ன்னு வந்துடும். இங்கேயும் 1/2 போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். இங்க மாதிரி வகுத்தல உள்ளது மேல போனா தலைகீழாகும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியும். நான் தான் இந்த 1 போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. 1/2னா மேல போனா 2/1 ஆகுங்கிறது. போட்டாச்சா? சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, இந்த இன்னுமே போடக்கூடிய சம்னா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எழுதுற மாதிரி வருது அடுத்தது. ஓகே, சம் பார்த்துட்டு வருமா? நோட் பண்ணியாச்சா? சரி, 6th நீங்க 6வதுல வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ், அதாவது சாரி யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு ஒண்ணு படிச்சுப்பீங்க. ரேஷியோ, விகிதம்ல, அதாவது நம்ம கண்டுபிடிக்கிற விலை வந்து இப்ப ஒரு துணி, 1 மீட்டர் துணியோட விலை 250 ரூபா அப்படின்னா 18 மீட்டர் அப்படிங்கறது நீங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், நான் இப்ப சொல்றேன். இப்ப வாய் தான் சொன்னா தெரியாது, இப்ப சம் அந்த மாதிரி தான் போட போறோம். யூனிட்டரி மெத்தட் அப்படிங்கறது நான் 6வதுல போட்ட மெத்தட், அதே மாதிரி உள்ள சம் போட போறோம். அவங்களே கொடுத்துருக்காங்க. ரெண்டுலயுமே நம்ம இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுலயும் பார்ப்போம். அது எத்தனாவது சம்னா 13. அதை போட்டுட்டு 11 கூட இருக்கு. சரி, 11 இருக்கு. 11 13 ரெண்டுமே அதே மாதிரி மாடல் தான். ரெண்டுமே நம்ம போடுவோம், வரிசையாவே போடுவோம். 11 ஃபர்ஸ்ட் போடுவோம். இஃப் 30 men can reap a field in 50 days, then how many days can 20 men reap the same field? அதாவது ஒரு வயல, அதாவது ஃபீல்டுனா வயல் இல்லையா? சரி, வயல என்ன செய்யறாங்க, அறுவடை செய்யறது. ரீப்னா வந்து அறுவடை செய்யறது. அது மாதிரி செய்யறாங்க. எத்தனை மென் வந்து 30 பேர் வந்து 15 நாள்ல என்ன பண்றாங்க, அறுவடை பண்றாங்க. அப்படி இருந்தா 20 மென் வந்து எத்தனை எத்தனை அளவுல ஃபீல்ட அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, முடியும் பார்ப்போம். இப்ப இதுல வந்து இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, இதுல வந்து யூனிட்டரி, இது சாதாரண மெத்தட் இல்லையா? யூனிட்டரியில ஒன்று போடுவோம். யூனிட்டரி வந்து இதோ இருக்கு, 13வது சமே போடுவோம். இந்த மெத்தட் நம்ம சிமுலேஷன் ஒன்று காட்ட போறோம், அதனால இந்த சம் காட்டிட்டு காட்டினாதான் உங்களுக்கு புரியும். அதனாலதான் இது 11 அப்புறம் போடலாம். 13 பார்ப்போம். A motor bike requires 2 liters of petrol to cover 100 kilometers. How many liters of petrol will be required to cover 250 kilometers using unitary method? ஓகேவா? சரி,
தமிழ் பார்ப்போம். ஒரு இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க தேவையான பெட்ரோல் எவ்வளவு? அலகு முறை, அதான் யூனிட்டரி மெத்தட்னா அலகு முறையை பயன்படுத்துக. இந்த அலகு முறைங்கிறது உங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 6வதுல இருக்கு. ரேஷியோ விகிதம்ங்கிற இடத்துல இருக்கு. 4th சாப்டர் தேர்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிற சாப்டர்ல இருக்கு இல்லையா? அதை பயன்படுத்தி தான் நம்ம போட போறோம். ஓகே, இதை எப்படி போடுறோம்னு பார்ப்போம். இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது 2 லிட்டர் அப்படிங்கறத 1 லிட்டர்னு ஆக்கிக்கணும். அப்புறமா நம்ம அடுத்ததை கண்டுபிடிக்கணும். பார்ப்போம் இந்த ஸ்டெப் போடுவோம் என்னங்கிறது. இது டைரக்டா இந்த கிராஸ் ப்ராடக்ட் நம்ம பண்ணோம். இப்ப அது மாதிரி எல்லாம் பண்ணாம நம்ம ஸ்டெப் வைஸா போடணும். இந்த யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணும், ஸ்டெப்பா தான் நம்ம எழுதி போட்டாகணும். ஓகேவா? வழிவா அது என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போடணும். அது ரெண்டுமே நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுத்துலயும் உங்களுக்கு எழுதி காட்டிடுறேன். 13. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, இந்த மோட்டார் பைக் இந்த மாதிரி ஸ்டெப் எழுதி தான் போடணும். இதுல மோட்டார் பைக் கன்சூம்ஸ் த பெட்ரோல் எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க? ஃபார் 100 கிலோமீட்டர். அதாவது 100 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 லிட்டர் ஆகுது. அதை எழுதிடணும். 2 லிட்டர். ஓகேவா? சரி, இது என்ன தமிழ்ல எழுதிடுறேன். அதாவது 100 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் பெட்ரோலின் அளவு. ஓகேவா? இது வந்து இதனுடைய தமிழாக்கம். சரி, அடுத்தது இதே மாதிரி இந்த மோட்டார் பைக் அப்புறம் 100 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கா. நீங்க இது திருப்பி எழுத வேண்டாம். 1 கிலோமீட்டர் அடுத்தது. இது எல்லாமே ஸ்டெப் திருப்பி எழுதணும்னு அவசியம் இல்லை. 100 கிலோமீட்டர் நம்ம 1 கிலோமீட்டருக்கு முதல்ல கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா? ஓகே, அப்ப 100 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும்? ரெண்டுத்தையும் வகுக்கணும். என்ன வகுக்கணும்? இங்க என்ன எத்தனை இருக்கு? 2 லிட்டர் இருக்கு. ஓகேவா? அதை என்ன பண்ணும்? 100ஆல இந்த 100ஆல வகுக்கணும். 100 கிலோமீட்டர் இப்ப பாருங்களேன். அதாவது ஒரு பேனா 10 ரூபா அப்படின்னு இருக்குன்னா, இப்ப 2 பேனா 10 ரூபா அப்படின்னா ஒரு பேனானா என்ன செய்யணும்? நம்ம வகுக்கணும். இங்க என்ன இருக்கோ அதை இதால வகுக்கணும். ஏன் அப்படிதானே மெத்தட், ஜென்ரல் மாடல் இதான். 2 பேனா 10 ரூபாங்கும் போது அதை ஒரு பேனா வாக்கணும்னா என்ன பண்ணும்? இந்த ரெண்டையும் வகுத்து போடுவோம். அதே ஸ்டெப் தான் இங்க. 100 கிலோமீட்டர்ல 2 லிட்டர் பெட்ரோல் செலவாகுது. அப்ப 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப 1 கிலோமீட்டர்னா இது ரெண்டையும் என்ன செய்யணும்? வகுத்து போடணும். அப்ப 2 லிட்டர் பை 100 அப்படின்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்? அடிச்சா இங்க என்ன ஆகும்? I 2 10, இங்க 1ன்னு வரும். அப்ப 1 பை 50 லிட்டர். எதுக்கு? 1 கிலோமீட்டருக்கு தேவையான பெட்ரோலின் அளவு எவ்வளவு? 1 பை 50 இல்லையா? சரி, ஓகே. இப்ப அதே மாதிரி அடுத்தது என்ன செய்யணும்னா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 250 லிட்டருக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? 250 கிலோமீட்டருக்கு எவ்வளவு பெட்ரோல் செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க 100 கிலோமீட்டருக்கு மேல அடுத்தது 250க்குள்ளது கண்டுபிடிக்கணும். அப்படியே ஸ்டெப் இதே மாதிரி எழுத வேண்டியதான். அதுலயும் the motor bike consumes the BS. இது எல்லாமே உங்களுக்கு புக்ல இருக்கு. நீங்க அதை பார்த்து அப்படியே ஸ்டெப் எழுத வேண்டியதான். யூனிட்டர்னா இப்படி எழுதிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேவா? சரி, consumes the petrol ஈக்குவல் டு எவ்வளவுக்கு கேட்டிருக்காங்க? 250 கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 250ஐயும் போட்டுட்டு 250 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, போட்டுட்டு இந்த டேர்மை பெருக்கிக்கணும். 1 பை 50. அவ்வளவுதான் ஸ்டெப்ஸ். புரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணோம்? டைரக்டா டேபிள் போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். இந்த யூனிட்டரி மெத்தட், அந்த அலகு முறை, அதை வந்து ஹெட்டிங்க வேணாலும் போட்டுக்க. அலகு முறை யூனிட்டரி மெத்தட். இதுல வந்து இப்படிதான் நம்ம போடணும். ஓகேவா? எப்படி போடணும்னா, 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னா 1 கிலோமீட்டர் எவ்வளோன்னு போட்டுட்டு அடுத்தது கேட்டிருக்காங்களே வேல்யூ, அதோட இதை பெருக்கிட்டா நமக்கு வேண்டிய ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அப்ப இது ரெண்டையும் பண்ண என்ன ஆகும்? 0 0 கேன்சல் ஆயிடும். இது வந்து 5 4 5 5 5 25. அப்ப எத்தனை கிடைக்குது? 5 லிட்டர். ஓகேவா? இது என்ன தமிழ்ல? இதுல வந்து 250 லிட்டர் இருக்கு. தமிழ்ல எழுதும்போது எழுதிங்க, 250 கிலோமீட்டரை கடக்க ஆகும் தூரத்தை கடக்க தேவைப்படும் பெட்ரோலின் அளவு.
தேவைப்படும் பெட்ரோலின் அளவு தமிழ்ல. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். இதான் அழகுமுறைன்னு பேரு. ஓகேவா? அப்படியே கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு நமக்கு சிமுலேஷன் பார்த்துட்டு அதை முடிச்சிடும். இதை பார்த்தாதான் அந்த சிமுலேஷன் உங்களுக்கு புரியும். அதுதான் இதை ஃபர்ஸ்ட் நடத்திட்டேன். அப்படியே எழுதிங்க ஸ்டெப்பு. மோட்டார் பைக் இது எல்லாமே உங்களுக்கு புக்ல இருக்கு. நீங்க ஸ்பெல்லிங் வேணாலும் அதை பார்த்துக்கலாம் புக்கை. ஓகேவா? அப்படியே எழுதிங்க. தமிழ் மீடியம் வேணும் தேவைப்பட்டா எழுதிங்க, இல்லை இங்கிலீஷ் மீடியம் போதுன்னா இங்கிலீஷ் மீடியம் எழுதிங்க, எதனால எழுதிங்க. சம் நம்பர் நோட் பண்ணிட்டுங்க. 4.1ல 13 சம் நம்பரை மாத்தி போட்டுறாதீங்க. இதை போட்டுட்டு சொல்லுங்க. மேல இந்த ஹெட்டிங் எழுதிங்க. அழகுமுறை இங்கிலீஷ்ல வந்து யூனிட்டரி மெத்தட் அப்படிங்கறது போட்டுங்க. உங்களுக்கு இந்த சம் புரியணும்னா போன 6வது புக்கு வச்சிருந்தீங்கன்னா எடுத்து அதுலயும் நிறைய சம் போட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இந்த மாதிரி சம் வந்து நிறைய போட்டுப்போம். அதுல நீங்க இன்னும் நிறைய அதுல பார்க்கணும் புரிஞ்சுக்கணும்னா அதுல போட்டு பாருங்க போய். சரி, போட்டாச்சா? எல்லாம் எழுதிட்டீங்களா? ஸ்டெப்லாம் எழுதிட்டீங்களா? ஸ்டெப் எழுதி தான் போடணும். இதுல ஸ்டெப் எழுதாம நம்ம போட முடியாது. போட்டாதான் மார்க் போடுவாங்க. வெறுமை இந்த சைடு எழுதுனா என்னன்னே தெரியாது. அதனால இந்த ஸ்டெப் புக்ல இருக்கு. அப்படியே எல்லாமே புக்ல இருக்கு. நீங்க கொஸ்டின் பேப்பர்லயும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்லாம் எழுதும் போதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். நீங்க அதை பார்த்து எப்படி எழுதணுமோ அது மாதிரி எழுதினா போதும். நீங்களாம் மனப்பாடம் எல்லாம் பண்ண வேண்டாம். அது புக்ல அப்படியே இருக்கு. சரி, ஓகே, போட்டாச்சா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? சரி, ஒரு இதுக்கு இதை பயன்படுத்தி ஒரு சிமுலேஷன் பார்க்க போறோம். ஆ டைரக்ட் வேரியேஷன் இப்போ போடுறோம் இல்லையா? ப்ரப்போர்ஷன் தான் அந்த வேரியேஷன் போட்டுருக்காங்க. இப்போ இதுல போட்டோம் இல்லையா? யூனிட்டரி மெத்தட் அழகுமுறை போட்டாலும் அதுல உள்ள கணக்கு கொடுத்துருக்கு. இந்த மேல உள்ளது இதுல என்ன கொடுத்துருக்கு இதை மட்டும் பாத்துங்க. எக்ஸுங்கிறது டைம்னா நேரத்தை குறிக்கும். ஒய் வந்து டிஸ்டன்ஸ் தூரத்தை குறிக்கும். அப்படிங்கறத அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க? ஏ ஜி பிளேன் டிராவல்ஸ் 21 feet in 7 seconds. ஓகேவா? இது செகண்ட்ங்கிறது தான் டைம், ஃபீட்டுங்கிறது என்னது டிஸ்டன்ஸ். ஓகேவா? நீங்க அதை வச்சு நம்ம தூரம், இது இது வந்து காலம். அப்ப இதுல மேக் பண்ணும். அப்ப இது வந்து டிஸ்டன்ஸ், ஒய் தான் டிஸ்டன்ஸ். தூரம் தூரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 21. அப்ப ஒய் இருக்கிற இடத்துல 21 போட்டுங்க. போட்டாச்சு. அடுத்தது எக்ஸுங்கிறது டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? டைம் எவ்வளவு? 7 செகண்ட். அப்படியே இதுல கொண்டு வந்துருங்க 7 செகண்ட். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறாங்க? கால்குலேட் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, எப்படி பண்ணிருக்காங்க? கே ஈக்குவல் டு இது 21 இருக்குல்ல, அந்த 7 இங்க வகுத்தல்ல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? 21/7. அப்ப கேயினுடைய மதிப்பு என்ன? 3. நம்ம இப்போ போட்டோம்லாம் அதே மாதிரி தான். ஓகேவா? அந்த மாதிரி போட்டுட்டாங்க. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்கன்னா, ஹவு ஃபேர் டஸ் இட் டிராவல் இன் 45 செகண்ட். அதாவது இதே இப்ப கேயினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுலயே செகண்ட கூட்டியிருக்காங்க. இங்க 7 செகண்டுக்கு மேல இங்க என்ன பண்றாங்க? 45 செகண்ட், அதாவது 45 நிமிடம் இல்லையா? இப்ப வந்து 45 செகண்ட். செகண்ட்ல என்ன பண்ணுவோம்? இதை நம்ம இது பண்ணோம். கேயினுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3.
அப்படியே கே கொண்டு இங்க போடுங்க. 3 போட்டாச்சு. இப்ப அடுத்தது நம்ம என்ன வச்சிருக்கோம், எக்ஸுங்கிறது தான் டைம். டைம்னா காலம் இல்லையா? அப்ப எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன போட்டிருக்கோம், காலம் தான் இருக்கு. 45 எக்ஸுக்கு பதிலா கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டோம். இப்ப எப்படி ஆகுது, சொல்யூஷன் இதுலயே போட்டாங்க. ஓகே, எப்படி வருது, y ஈக்குவல் டு 3 இன்ட்டு 45 டைரக்டாவே என்ன பண்ணிட்டாங்க, பெருக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆகும், 135. இதான் வந்து லாஸ்ட் ஆன்சர். இந்த யூனிட்டரி மெத்தட் மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், 21 ஒன்னா மாத்தி போட்டோம் இல்லையா, அதே மாடல்ல வரக்கூடிய சம் தான் இது. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கேயினுடைய வேல்யூ இங்க போட்டிருக்காங்க. நம்ம இந்த கேக்கு மேல பெட்ரோல் போட்டோம் இல்லையா, 100 கிலோமீட்டர் 1 கிலோ மாத்தி 1 கிலோமீட்டரா மாத்தி பெட்ரோலுடைய அளவு தான், அதான் கே. இங்க அந்த கே என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி இந்த ரிலேஷன்ல போட்டிருக்காங்க. ஓகேவா, போட்டா இந்த வேல்யூ நமக்கு வருது. இப்போ இது வந்து யூனிட்டரி மெத்தட் அழகு முறையில போடக்கூடிய சம் தான் இது. ஓகேவா, அதுக்கு தானே இது காட்டுறேன். ஓகே ஓகே, இந்த மாதிரி நம்பர் எது கொடுத்தாலும் நமக்கு என்ன செய்யணும், போட தெரியணும் அதுல. சரி சரி ஓகே, இதோட முடிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதனுடைய நெக்ஸ்ட் இன்னும் சம் இருக்கு. ஒன் வேர்டு அப்ஜெக்டிவ் டைப் இருக்கு. இதுல வேசமும் ஒரு முன்னோன்மோ போடுற மாதிரி இருக்கு. போட்டுட்டு நம்ம அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா, அப்பப்போ உள்ளதை படிச்சுட்டு வாங்க. எம்சிக்குள்ள நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன், பாடத்து உள்ள இருந்து நடத்தும் போதும் நல்லா கவனிச்சுட்டு வாங்க, அதுல இருந்து கேள்வி கேட்பேன்னு. அதனால ஒவ்வொரு யூனிட் முடியும் போது அந்த ஒவ்வொரு, இப்போ நம்ம ஓரளவு போட்டாச்சு டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல, அதனால ஃபுல்லா ஒரு தடவை புக்ல இருந்து படிச்சு பாருங்க, சம்மையும் போட்டு பாருங்க. ஓகேவா, சரி ஓகே, இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். சார் கிளாஸ் ஓவர் சார்.